வணக்கம். பாலமுருகன். இந்த ஊர்கா மாமி இருக்கு பார்த்தீங்கல்ல, நிர்மலா. இந்த நிர்மலாவுக்கு அடிப்படையிலே பார்ப்பன திமிர் இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த திமிர் வந்துகிட்டு உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடி கட்டி பறக்கும். ஆனா அந்த நிர்மலாவையே நல்ல கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய ஒரு தமிழர் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் மிக நேர்த்தியாக நேர்மையாக ஒரு கேள்வி கேட்டாரு. நீ எல்லாம் ஒரு அமைச்சரா இருக்க, அதுவும் நிதி அமைச்சரா இருக்க, பண்ணுக்கு ஒரு வரி வச்சிருக்க, பண்ணுக்குள்ள வைக்கக்கூடிய பட்டர் கொண்டு வைக்கிற, கம்ப்யூட்டரே திணறுது, நீ எல்லாம் என்ன ஒரு நிதி அமைச்சரா இருக்கன்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்தாத குறையா, கௌரவமா நாகரிகமா நீ எல்லாம் என்ன அமைச்சர், அதனால ஒழுங்கா அனைவருக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டிய போடுமான்னு சொல்லி அந்த வீடியோ தாறு மாறா பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. எங்கடா விட்டோம்னா நம்மளை நல்லா ட்ரோல் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன் அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, தனி அறையில வச்சு நல்லா மிரட்டிருப்பாங்க போலக்கு. இந்த வானதியையும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நிர்மலாவையும் சந்திச்சு இவர் நேரடியா மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவை இன்னைக்கு விட்டுருக்காங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய அந்த பார்ப்பன திமிர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த வீடியோ. ஆனா இந்த நிர்மலாவும் இதே வானதியும் தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் நீட் விஷயத்துல பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவுமா உச்ச நீதிமன்றத்துல போய் அந்தர்பல்ட்டி அடிச்சாங்கிற விஷயத்த இன்னும் நம்ம மறக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இவனுங்க தமிழர் விரோத கும்பல் அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணத்தை ஒவ்வொரு நாளும் இவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய வீடியோ. ஆனா இந்த அயோக்கிய பயிர்க்கான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அவன் லண்டன்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சீனிவாசன் நடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஜல்சாப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த அவன் அங்க நடத்திட்டு இருக்கான். காரணம், தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக துடைத்து எரியப்பட்ட ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான். இவனுக்கு தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சு பாக்குறாங்க. என்னவாவது பண்ணி ஒண்ணு அப்படியே என்ன பண்றது, மாய்மாலை வித்த காட்டுறது, நம்ம கிட்ட வந்துகிட்டு முருகன் அது அதுக்கப்புறமேட்டு சாமி, அப்புறம் இந்து மதம் அப்படி இப்படி சொல்லி எதையாவது கொண்டுட்டு வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக கடவுளை வழிபடக்கூடிய மக்கள் தான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஓட்டை மட்டும் எப்படி இவங்க டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு போடுறாங்கிற வித்த அந்த வடநாட்டுல இருக்கக்கூடிய இந்திவாலாவுக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. அதனால இங்க இவனுங்க பேசக்கூடிய தமிழர்களை, அதாவது பார்ப்பன லாபியை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை கொண்டுட்டு போட்டு அதன் மூலமாக ஏதாவது சிதறடிக்க முடியுமா, ஏதாவது வாக்குகளை சேகரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செஞ்சு பார்த்தாங்க. அதுவும் இங்க நடக்கல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஐடியாலஜிக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிடன் மாடல் அப்படிங்கிற விஷயத்துல மக்கள் எல்லாமே மிக தெளிவாக தன்னையும் அறியாமல் இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸுக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உணர்வுகளையும் இருக்கிறது அந்த மரமடைகளுக்கு தெரியல. காரணம், அவங்க நார்த் ஐடியாலஜியை வச்சுக்கிட்டே செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலையில இதே நார்த் ஐடியாலஜி சவுத்துலையும் எடுப்படும் அப்படிங்கிற ஒரு ஒட்டு மொத்தமான என்ன சொல்றது ஓர்மை தன்மை கொண்ட ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு இதை பண்ணினா சரியாயிரும், அதை பண்ணினா சரியாயிரும் சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு எதை பண்ணாலுமே இங்க சரியாக மாட்டேங்குது. அதனாலதான் ஒட்டு மொத்த பொம்மத்தையுமே இப்ப நம்மகிட்ட அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்பான் அப்படின்னு கேட்டுட்டீங்கனாலே ஒரு பொழுதும் தமிழர் நலனுக்காக அவன் செயல்படவே மாட்டான். வேண்டும் என்றால் தன் பக்கத்துல இனத்தை காட்டி கொடுப்பதற்குன்னு அலையக்கூடிய சில நாய்களை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நாய்களுக்கு எச்சில் பொறுக்கக்கூடிய வேலையை ஒரு அவ்வப்போது பிஸ்கெட்டை போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜுக்கு இவன் இந்த தமிழ் இனத்தை காட்டி கொடுக்குறான் அதுக்கு தகுந்த மாதிரி அவனை வாழ வைக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரீடர்ஸ் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணி ஏதாவது பண்ணலாம் பாக்குறாங்க. அது நடக்கவே நடக்கல. அதனால இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் எதையுமே கொடுக்கறது கிடையாது. அதை மெட்ரோவா இருக்கட்டும், இங்க தொழில் வளர்ச்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மாநில நகரங்களா இருக்கட்டும், எதுக்குமே இவனுங்க ஃபண்ட் கொடுக்கறதுல. இது இல்லாம யூஜிசி பல்கலைக்கழகங்கள் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வரக்கூடிய யூஜிசி ஃபண்ட் ஒட்டு மொத்தம் ஃபண்டை நிறுத்துறது, இதன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா அதை நிறுத்துறது, ஒட்டு மொத்த உச்சக்கட்ட குரூரத்தோட வெளிப்பாடாத்தான் இந்த பிஜேபி இயங்கிட்டு இருக்கு. ஆனாலும் எதையாவது பண்ணி ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜியை ஒழிச்சு கட்டணமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது நடக்கவே நடக்காது.
இன்னும் எத்தனை சீனிவாசன்கள் முளைத்து வந்தாலும், நீங்கள் இன்னும் எத்தனை சீனிவாசன்களை மன்னிப்பு கேட்க வைத்தாலும், இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஐடியாலஜியுடைய அந்த பேசிக் கான்செப்டை ஒழிக்கவே முடியாது என்பதை இந்த நிர்மலா கூட்டங்களும் இந்த வானதி கூட்டங்களும், இங்கே இருந்து கொண்டு கீழறுப்பு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை கூட்டங்களும், ஒட்டு மொத்தமாக தமிழினத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த சீமான் கூட்டங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. ஆரம்பிக்கலாம்.